எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மாயா. அண்ட் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள்ல இருக்கோம். வருடத்தினுடைய முதல் நாள். அண்ட் நிறைய கனவுகளோட நம்ம இந்த வருஷத்தை நம்ம தொடங்கி இருக்கோம். என்னதான் நம்ம சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணாலும் நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம ரொம்ப அதிகமா பார்க்க வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நிறைய கிரைம்ஸ் பார்க்குறோம். அண்ட் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அண்ட் பெண்களுக்கு எதிரான அதிகமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு பெண்ணா நான் ரொம்ப இந்த விஷயங்களால ரொம்ப மனசளவில் நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன். அண்ட் ஏன் வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு பயத்தோடவே இருக்கிற ஒரு சூழலாக இருக்கு. அண்ட் ஒரு பெண்ணா நான் சுதந்திரமா போயிட்டு வெளியே வரத்துக்கு கூட கொஞ்சம் அச்சப்படுறேன் அண்ட் தயங்குறேன் நான் இப்பெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும்னா சட்டங்களும் அண்ட் அதனால தண்டனைகளும் கடினமாக்கணும். ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு சட்டங்கள் கடினமாச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால ஓரளவுக்கு தடுக்க முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் கொஞ்ச நாளாகவே நான் விஜய் அண்ணாவோட விஷயங்களை நான் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அவருடைய ஸ்பீச் எல்லாமே நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் ஒரு லீடரா இருக்கிறதுக்கான தகுதி எல்லாமே இருக்கு அப்படின்றத அவர் ஆல்ரெடி அவர் என்ன சொல்றது பதவிக்கு வரத்துக்கு முன்னாடியே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு உச்சத்துல இருந்த ஒரு மனுஷன், தூக்கி கொண்டாடிட்டு இருந்த ஒரு மனுஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நமக்காக, நம்ம ஒவ்வொருத்தருக்காக, அவரை நேசிச்ச அவர் ஃபேன்ஸ் மக்களுக்காக அவர் முன் வராருன்னா அவர் ஒரு சிறந்த தலைவன் தான். இதை விட வேற வார்த்தையே கிடையாது. இதை விட வேற எந்த உதாரணமும் நமக்கு தேவையே இல்லை. ஸோ ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக விஜய் அண்ணா இந்த வருஷம் வரணும் அண்ட் பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய சட்டங்களை மாற்றி அமைக்கணும் அண்ட் நமக்கெல்லாம் அவர் நல்லது பண்ணணும். நம்ம எப்படி இந்த வருஷம் முழுக்க நம்ம நல்லா இருக்கணும், நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணும்னு யோசிச்சிருப்போமோ, அவர் அவர் நமக்காக அவர் நிறைய நல்ல விஷயங்களை அவர் பண்ணணும். அண்ட் ஒரே ஒரு விஷயத்த நான் விஜய் அண்ணாக்கு பர்சனலி சொல்ல விரும்புகிறேன். அண்ணா, நீங்கள் சரியான பாதையில் போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் போகிற பாதையில் முற்களும் கற்களும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைங்க அண்ணா. அண்ட் உங்கள் கூட நாங்கள்லாம் இருக்கோம், ஒரு சகோதரியாக நாங்கள் இருக்கோம். அண்டு உங்களுக்காக உங்களை நேசிக்கிற மக்கள் இவ்வளோ பேர் உங்கள் பின்னாடி நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரப்போகிற அந்த நாளுக்காக